தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் நல்லவர். தம்முடைய பெரிய கிருபையினாலே இந்த பிப்ரவரி மாதம் 22 நாட்கள் நம்மை கண்மணி போல காத்து இந்த மாதத்தினுடைய கடைசி ஆராதனையை ஞாயிற்றுக்கிழமை தந்ததினாலே கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த 22 நாட்கள் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தி நமக்கு போதுமானவராக இருந்து நமக்கு செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து நம் கர்த்தருக்கு நன்றி சொல்வோம். இந்த மாதத்தினுடைய கடைசி ஆராதனையை காண செய்த தேவனுக்கு நம் இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இந்த மாதம் இது நமக்கு கடைசி ஆராதனை. ஆராதனையை காண, ஆராதனையில் பங்கு கொள்ள, ஆராதிக்க, தேவனுடைய சத்தத்தை கேட்க, வசனத்தை கேட்க தேவன் நமக்கு பாராட்டின பெரிய கிருபைகளை நினைத்து கொஞ்சம் நேரம் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த ஆராதனை நம் புதிய மாதத்திலே, மார்ச் மாதத்திலே நாம் சந்திக்க போகிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் எவ்வளோ நல்லவர். நம்மை அதிசயமாய் ஆச்சரியமாய் நம்மை நடத்துகிறார். நாம் இந்த நாட்களிலே எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரத்தின் 5வது வசனத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம். புக் ஆஃப் ஜெரமியா சாப்டர் 27 verse 5. நான் பூமியையும் மனுஷனையும் பூமியில் உள்ள மிருக ஜீவன்களையும் என் மகாபலத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் உண்டாக்கினேன். எனக்கு இஷ்டமானவனுக்கு அதை கொடுப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு இஷ்டமானவனுக்கு அதை கொடுக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தனக்கு இஷ்டமானவர்களுக்கு, பிரியமாக இருக்கிறவர்களுக்கு தேவன் அவர் உண்டாக்கின ஓங்கிய புயத்தினாலும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பகலத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் கர்த்தர் உண்டாக்கின நன்மைகளை உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் கொடுக்கிறாராம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்படியானால் நாம் அவருக்கு இஷ்டமானவர்களாய், பிரியமானவர்களாய் நாம் ஜீவிக்க வேண்டியது மிகவும் அவசியமாயிருக்கிறது. கர்த்தருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தாவீதை என் இதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இதுபோல் பூமியிலே ஒவ்வொருவரையும் தேவன் சிலரை கர்த்தர் பிரியமானவர்களாக, இதயத்துக்கு ஏற்றவர்களாக காண்கிறதை நமக்கு நன்றாய் அறிய முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே ஒரு மனுஷனை குறித்து படிக்கிறோம். முதல் வசனத்திலே ராஜாவாகிய சாலமோன் சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் ராஜாவாக இருந்தான். 5ஆம் வசனத்திலே நாத்தானின் குமாரன் அசரியா மணியக்காரரின் தலைவனாக இருந்தான். நாத்தானின் குமாரன் சாபூத் ராஜாவின் பிரதானியும் இஷ்டமானவனுமாய் இருந்தான். சாலமோனுக்கு இஷ்டமானவன் சாபூத். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு பிரியமானவன் இஷ்டமெல்லாம் செய்வான் என்று சொன்னது தாவீதை குறித்து. மணவாட்டியை பார்த்து என் பிரியமே என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படி வேதத்திலே அநேகரை கர்த்தருக்கு பிரியமானவர்களாக காண்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆம் பிரியமானவர்களே, இந்த பூமியில் ஜீவிக்கிற நீங்களும் நானும் கூட அவருக்கு இஷ்டமானதை செய்தால், இஷ்டமானதை செய்கிற மனுஷராக இருந்தால், நீங்களும் நானும் அவர் நமக்காக உண்டாக்கி வைத்திருக்கிற பரம எருசலேமை, நமக்காக உண்டாக்கி வைத்திருக்கிற சிங்காசனத்தை, நமக்காக உண்டாக்கி கொண்டிருக்கிற அந்த நல்ல தேசத்தை உங்களுக்கு எனக்கு கர்த்தர் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களை செய்தால் பிரியமே என்று அழைப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இஷ்டமானவர்களை செய்தால் எனக்கு இஷ்டமானவனே, இவ்வாலடைக்கலும் எனக்கு இஷ்டமானவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாலமோன் ராஜா சாபூத்தை பார்த்து சொல்லுகிறது போல இஷ்டமானவனாயிருந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீதும் யோனத்தானும் அவர்கள் அதிகமாய் நேசித்தார்கள், பிரியமானவர்களாக இருந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஜீவியத்தில் நாம் கர்த்தருக்கு இஷ்டமானவைகளை செய்தால், கர்த்தருக்கு இஷ்டமானதை செய்கிற மனுஷராக இருந்தால், கர்த்தர் நம்மை பார்த்து சொல்வார், இவன் எனக்கு ரொம்ப இஷ்டம் என்று சொல்வார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வேதத்திலே 4 விதமான விருப்பம், இல்லாவிட்டால் இஷ்டத்தை குறித்து நமக்கு படிக்கலாம். முதலாவது சுய இஷ்டம், செல்ஃப் டிசையர் ஆர் செல்ஃப் வில். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் 29ஆம் அதிகாரம்
15வது வசனத்தை வாசிக்கும்போது அங்கே ஞானி இவ்விதமாய் சொல்லுகிறான். சுய இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளையை குறித்து ஞானி விதமாய் பேசுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பெரும்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும். தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறாள். தன் இஷ்டம், செல்ஃப் வில். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சுய இஷ்டம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். செல்ஃப் ப்ளீஸிங். அப்படியாய் தன்னுடைய இஷ்டத்திற்கு, தன்னுடைய விருப்பத்திற்கு நிறைவேற்றுகிற ஒரு ஜீவியம் இருக்கிறது. அதுதான் செல்ஃப் வில். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது அதர்ஸ் வில், மற்றவர்களின் இஷ்டம், மற்றவர்களுடைய இஷ்டம். இயேசுவை பிலாத்து விடுவிக்க மனதாயிருந்தான். ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், லூக்கா 23ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே, லூக் சாப்டர் 23 verse 5 அங்கே படிக்கும்போது இந்த பிலாத்து கலகம் உண்டானதினாலே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், லூக் 23 verse 25 கலகத்தின் நிமித்தமும் கொலைபாதகத்தின் நிமித்தமும் காவலில் போடப்பட்டிருந்தவனை அவர்கள் கேட்டுக்கொண்டபடி விடுதலையாக்கி இயேசுவையோ அவர்கள் இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுத்தான், அவர்கள் இஷ்டத்திற்கு ஒப்பு கொடுத்தான் என்று படிக்கிறோம். இதை தான் இயேசுவும் கூட பேதுருவை பார்த்து சொல்லுகிறார். நீ இளைஞனாக இருந்தபோது உன் அறை நீயே கட்டி கொண்டாய். நீ முதிருள்ள வயதுள்ளவனாகும்போது நீ கையை நீட்டுவாய், வேறொருவன் உன்னை அறையை கட்டுவான், உனக்கு இஷ்டமில்லாத இடத்திற்கு உன்னை கொண்டு போவான். அப்படியானால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இங்கே ஒரு சுய விருப்பம் இருக்கு, இஷ்டம் இருக்கிறது. இன்னொன்று மற்றவர்கள் இஷ்டம், நம்முடைய இஷ்டம் அல்ல, அவங்க விரும்புகிறத நமக்குள்ளே நிறைவேற்றுகிற இன்னொரு இஷ்டம் இருக்கிறது. மூன்றாவது பிசாசின் இஷ்டம் என்று படிக்கிறோம். பிசாசினுடைய இஷ்டம், இல்லாவிட்டால் எதிராளியின் இஷ்டம். இதை தான் தாவீது கூட 41ஆம் சங்கீதத்திலே சொல்லும்போது 2வது வசனத்திலே, சாம்ஸ் 41 verse 2 அங்கே சொல்லும்போது, நீர் அவனை சத்துருக்களின் இஷ்டத்திற்கு ஒப்புக்கொடீர், கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடு வைப்பார், பூமியில் அவன் பாக்கியவானாக இருப்பான், அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்புக்கொடீர். சத்துருக்களுடைய விருப்பத்துக்கு, இஷ்டத்திற்கு தேவன் அவனை ஒப்பு கொடுக்க மாட்டார். 27ஆம் சங்கீதத்திலேயும் 12வது வசனத்திலேயும் அங்கே நாம் விதமாய் படிக்கிறோம். சாம்ஸ் 27 verse 12 என் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்புக்கொடாதேயும். பிசாசு தம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றும்படியாய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நமக்குள்ளே அலைந்து கொண்டிருக்கிறான். அவனுடைய இஷ்டம் செய்கிறவளாய் நம்மை மாற்றும்படிக்கு. நாலாவதாக தேவனுடைய இஷ்டம். தேவனுடைய இஷ்டம் ஏசாயா 56ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் நாம் படிக்கும்போது தேவனுடைய இஷ்டத்தை குறித்து அங்கே படிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் ஓய்வு நாட்களை ஆசரித்து எனக்கு இஷ்டமானவர்களை தெரிந்து கொண்டு என் உடன்படிக்கையை பற்றி கொள்கிற அன்னகர்களை குறித்து கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என் இஷ்டமானதை, எனக்கு இஷ்டமானதை, த காட்ஸ் டிசையர் ஆர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆர் காட்ஸ் வில். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய விருப்பம், தேவனுடைய சித்தம், அதை செய்யணுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 4 சித்தத்தை குறித்து, இஷ்டத்தை குறித்து படித்தோம். ஒன்று சுய இஷ்டம், தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளை. 2வது மற்றவர்களுடைய இஷ்டம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மற்றவர்களுடைய விருப்பத்தை இயேசுவை பிலாத்து அவர்களுடைய யூதர்களுடைய இஷ்டத்திற்கு விட்டு கொடுத்து விட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனுக்கு அதிகாரம் இருந்தாலும் கலக்கத்தின் நிமித்தம் அவன் ஒப்பு கொடுத்தான் என்று படிக்கிறோம். 3வது பிசாசின் இஷ்டம், பிசாசின் விருப்பம் நமக்குள்ளே நிறைவேற வேண்டாம். தேவனுக்கு இஷ்டமானதை செய்கிற மனுஷராய் நீங்களும் நானும் மாற வேண்டும். உங்கள் வாழ்க்கையிலே, என்னுடைய வாழ்க்கையில் மற்றவர்களின் விருப்பத்தையோ பிசாசின் விருப்பத்தையோ சொந்த விருப்பத்தையோ நிறைவேற்ற இடம் கொடாமல் இந்த கால வேளையில், இந்த மாதத்தினுடைய கடைசி ஆராதனையில், ஆண்டவரே என் இஷ்டம் வேண்டாம், ஆண்டவரே என்னுடைய மற்றவர்களுடைய இஷ்டம் வேண்டாம், ஆண்டவரே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பிசாசனுடைய இஷ்டமும் வேண்டாம், உம்முடைய சித்தம், உம்முடைய விருப்பம் என்னில் நிறைவேறட்டும் ஆண்டவரே என்று எத்தனை பேர் இந்த காலவேளையில் ஒப்பு கொடுக்கலாம்? அப்படியே 2 கைகளை உயர்த்தி, ஆண்டவரே என் இஷ்டம் வேண்டாம் ஐயா, என் விருப்பம் வேண்டாம் ஐயா, ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்னில் நிறைவேறட்டும் ஆண்டவரே, மற்றவர்களுடைய சித்தம் வேண்டாம் ஆண்டவரே, ஆண்டவரே நிர்பந்தத்தின் நிமித்தமும் ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தம் மற்றவர்களுடைய விருப்பத்தை அல்ல,
உன் சித்தத்தை செய்கிற மனுஷியாய் என்னை மாற்றும் ஆண்டவரே என்று ஒப்பு கொடுத்து கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். என் இஷ்டமோ ஒன்றும் வேண்டா, என் பிரியனே என் இயேசுவே. என் இஷ்டமோ ஒன்றும் வேண்டா, என் பிரியனே என் இயேசுவே. சித்தம் போ என்னை என்றும் தற்பரனே நீர் நடத்தும். என் இஷ்டமோ ஒன்றும் வேண்டா, என் பிரியனே என் இயேசுவே. என் இஷ்டமோ ஒன்றும் வேண்டா, என் பிரியனே என் இயேசுவே. கர்த்தருடைய இஷ்டம் மாத்திரம் நம்மளை நிறைவேற நம்ம இடம் கொடுக்கிறவர்களாய் மாறுவோமாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஜீவியத்தில் தேவ ஜனம் செய்ததான சில காரியங்களை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நம்மேல் இஷ்டப்படும்படியாய், தேவன் நம்மேல் விருப்பப்படும்படியாய், தேவன் நம்மேல் பிரியப்படும்படியாய் அவருக்கு சித்தமானதை செய்தோம் என்று கர்த்தர் சொல்லத்தக்கதான இடத்துல நீங்கள் நானும் ஜீவிக்கத்தக்கதாய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ ஜனங்கள் செய்த சில நல்ல இஷ்டப்பட்ட காரியங்களை நாம் இன்றைக்கு தியானிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவதாக எக்ஸடஸ், யாத்ராகம புஸ்தகம் சாப்டர் 36 verse 3. எக்ஸடஸ் 36:3. யாத்ராகமம் 36:3. அவர்கள் இஸ்ரவேல் புத்திரர் திரும்ப கொடுத்த திருப்பணிக்கு அடுத்த சகல வேலைக்காகவும் கொண்டு வந்த காணிக்கை பொருட்கள் எல்லாம் மோசேயினிடத்தில் வாங்கி கொண்டார்கள். பின்னும் ஜனங்கள் காலைதோறும் தங்களுக்கு இஷ்டமான காணிக்கைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார்கள். முதல் வசனத்தை பாருங்கள். அப்பொழுது பரிசுத்த ஸ்தலத்தில் திருப்பணிக்கு அடுத்த சகல வேலைகளையும் கர்த்தர் கற்பித்தபடியெல்லாம் பெசலியேலும் அகோலியாவும் செய்யும் அறியும்படிக்கு கர்த்தரால் ஞானமும் புத்தியும் பெற்ற விவேகமான இருதயமுள்ள மற்ற அனைவரும் செய்ய தொடங்கினார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெசலேலிய அகோலிபால் கர்த்தரால் ஞானம் அடைந்து அந்த வேலையை செய்வரும்படி தன் இருதயத்தில் எழுப்புள்ள ஞான இருதயமாகியுள்ளவராகிய எல்லாரையும் மோசே வரவழைத்தான். திருப்பணிக்கு அடுத்த ஊழியத்திற்கு அடுத்த பணிமுட்டுகளை செய்வதற்கான எல்லா காணிக்கை பொருட்களையும் கொண்டு வந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யார் யாருக்கு என்னென்ன தேவை வேண்டுமோ எல்லாவற்றையும் மோசே இந்த பெசலேல் இடத்துலையும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஞான எழுப்புதல் அடைந்த பணிமுட்டுகளை செய்கிற ஏவுதல் பெற்ற எழுப்புதல் பெற்ற ஜனத்தினத்திலே கொடுத்தான். இந்த காணிக்கைகள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அதிகமாக இருந்தது என்று நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வாசிக்க முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மோசேயை நோக்கி கர்த்தர் செய்யும்படி கற்பித்த வேலைக்கு வேண்டியதற்கு அதிகமான பொருட்களை ஜனங்கள் கொண்டு வருகிறார்கள் என்றார். நிறைய வந்துட்டு எக்ஸஸாக வந்துட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் போதும் அப்படின்னு சொல்கிறான். இனி இந்த வேலைகளுக்கு அடுத்த காரியங்கள்லாம் போதும். அப்பொழுது மோசே இனி புருஷர்களாவது ஸ்திரீகளாவது பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து காணிக்கையாக ஒரு வேலையும் செய்ய வேண்டாம் என்று பாளையமெங்கும் கூறும்படி கட்டளையிட்டான். விதமாக ஜனங்கள் கொண்டு வருகிறது நிறுத்தப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஊழியத்திற்கு வேண்டிய எல்லா பொருளும் வந்துட்டு, ஆனாலும் அதில் 3வது வசனத்தில் படிக்கிறோம், எக்ஸஸாக வந்திருந்தாலும் அந்த ஜனங்கள் காலைதோறும் இஷ்டமான காணிக்கைகள், தனக்கு இஷ்டமான தேவனுக்கு இஷ்டமான காணிக்கைகள் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம், காலைதோறும் கொண்டு வந்து கொடுத்தார்களாம். இந்த காலை வேளையில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற சத்தியம் என்னவென்றால், அவருக்கு இஷ்டமானவர்களாய் மாறும்படிக்கு ஒவ்வொரு நாள் காலையிலேயும் இஸ்ரவேல் ஜனங்களைப் போல இஷ்டமானதை, கர்த்தருக்கு விருப்பமானதை, எபேசியர் 5 வாசிக்கிறது போல கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று சோதித்து பாருங்கள். ரோமர் 12 வாசிக்கிறது போல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பிரியமான பலியாய் நம்முடைய சரீரங்களை ஜீவ பலியாய், கர்த்தருக்கு பிரியமான பலியாய், புத்தியுள்ள ஆராதனையாய் நாம் சமர்ப்பிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய சரீரங்கள் அவயவங்களை கர்த்தருக்கு ஒப்புவிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி நீங்களும் நானும் காலைதோறும் செய்வோமானால் கர்த்தருக்கு இஷ்டமானவர்களாய், கர்த்தருக்கு பிரியமானவர்களாய், கர்த்தருக்கு
விருப்பமானவர்களாய் நாம் மாறுவோம். தனக்கு இஷ்டமானவனுக்கு தம்முடைய மகாபுயத்தினாலும் ஓங்கிய கையினாலும் செய்த எல்லாவற்றையும் இஷ்டமானவனுக்கு கொடுக்கிறாராம். நீங்களும் நானும் காலையில் கர்த்தர் ஸ்தோத்திரம் நம்முடைய சரீரங்களை ஜீவ பலியாக, தேவனுக்கு உகந்த பலியாக கர்த்தர் ஸ்தோத்திரம் இஸ்ரவேல் ஜனங்கள் காணிக்கையாய் கொண்டு வந்தது போல, இயேசு தன்னை காணிக்கையாய் அர்ப்பணித்தது போல, கர்த்தருக்கு பிரியமான சுகந்த காணிக்கையாகவும் பலியாகவும் தன்னை ஒப்பு கொடுத்தது போல நம்முடைய ஜீவியத்தை ஆண்டவரே காலையில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன், பலிபீடத்தில் வைக்கிறேன், பலிபீடத்தில் வைத்து என்னை சமர்ப்பிக்கிறேன் என்று காணிக்கையாய் ஒப்பு கொடுப்போம். காணிக்கை மனிதனையும் ஒப்புரவாக்க, பலி தேவனையும் மனிதனையும் ஒப்புரவாக்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் இஸ்ரவேல் ஜனங்கள் செய்தது போல ஊழியத்திற்கு தேவையான எல்லா நன்மைகள் எக்ஸஸாக இருந்த போதும், நிறுத்தப்பட்ட போதும் அவர்கள் என்ன செய்தார்களாம்? இஷ்டமான காணிக்கையை காலை தோறும் கொண்டு வந்தாங்க. காலையில் எனக்கு தொடுகிற வார்த்தை, காலையில் நம்ம ஒப்பு கொடுக்கிற மனுஷராய் மாற கர்த்தர் கிருபை செய்வாராக. கர்த்தர் ஸ்தோத்திரம். இரண்டாவதாக இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து படிக்கும்போது 2 நாளாகம புஸ்தகம் 2 Chronicles chapter 29 verse 31, 2 நாளாகமும் 29ஆம் அதிகாரத்திலே எசேக்கியா ராஜாவினுடைய காலத்தில் ஆலயம் பழுது பார்க்கப்பட்டு கர்த்தர் ஸ்தோத்திரம் அங்கே ஆராதனை செய்யக்கூடிய நல்ல முறைமைகள் ஏற்படுத்தப்பட்டது. அப்பொழுது என்ன செய்தார்களாம்? இஷ்டமான காணிக்கை மாத்திரமல்ல, 31ஆம் வசனம் 29:31 அதன் பின்பு எசேக்கியா, இப்பொழுது நீங்கள் கர்த்தருக்கென்று உங்களை பரிசுத்தம் பண்ணினீர்கள், ஆகையால் கிட்ட வந்து கர்த்தருடைய ஆலயத்துக்கு தகன பலிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் கொண்டு வாருங்கள் என்றான். அப்பொழுது சபையார் தகன பலிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் இஷ்டமுள்ளவர்கள் எல்லாம் சர்வாங்க தகன பலிகளை கொண்டு வந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரின் பேரில் இஷ்டமுள்ளவர்கள், தகன பலி மட்டுமல்ல, ஸ்தோத்திர பலி மட்டுமல்ல, இஷ்டமுள்ளவர்கள், கர்த்தர் மேல் இஷ்டமுள்ளவர், கர்த்தருக்கு இஷ்டமானவர்கள், ஆமென், சர்வாங்க தகன பலிகளை கொண்டு வந்தார்களா? நம்மையும் கூட கர்த்தர் ஸ்தோத்திரம் ராஜா அழைக்கிறார். உங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டீர்கள், கிட்ட வாருங்கள், தேவனுக்கு பலிகளை செலுத்துங்கள், தகனங்களை கொளுத்துங்கள், ஸ்தோத்திர பலிகளை எடுங்கள். வெறும் ஸ்தோத்திர பலியும் கர்த்தர் ஸ்தோத்திர தகன பலியும் மாத்திரமல்ல, சர்வாங்கத்தையும் துண்டித்து பலிபீடத்தில் வைக்கிற சர்வாங்க தகன பலிகளை இஷ்டமானவர்கள் கொண்டு வந்தார்களாம். நீங்களும் நானும் கர்த்தருக்கு இஷ்டமானவர்களானால் ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் பலிபீடத்தில் நம்மை தகனிப்போம். கர்த்தர் ஸ்தோத்திரம். என் சுயம் சாம்பலாய் மாறட்டும், என் மாம்சம் சுட்டெரிக்கப்படட்டும். அதனால தான் கலாத்தியருக்கு பவுல் எழுதும்போது, கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் ஆசை இச்சைகளை சிலுவையில் அறிந்திருக்கிறார்கள். நம்முடைய ஆசை இச்சைகளை பலிபீடத்தில் வைப்போம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டவர்களாக இருப்போம், பலிபீடத்தில் வைப்போம். உலகம் எனக்குள்ள வேண்டாம், என் ஜீவியத்தில் உலகம் வேண்டாம். கர்த்தர் ஸ்தோத்திரம். நான் சிலுவையில் அறையுண்டேன். செல்ஃபிஷ், சுயத்தை சிலுவையில் அறைவோம். கலாத்தியர் 2:20 அப்படி படிக்கிறோமே. கர்த்தர் ஸ்தோத்திரம். நாம் சிலுவையிலே ஒப்பு கொடுக்கிறவர்களாய், சிலுவையிலே அறையப்பட்டவர்களாய், தகன பலிகளை இஷ்டமானவர்கள் சர்வாங்க தகன பலிகளை கொண்டு வந்தார்களாம். நாம் இஷ்டமானவர்களானால் தகன பலிகளை மட்டும் இல்லை, ஸ்தோத்திர பலிகளை மட்டுமல்ல, பாட்டு ஆராதனை மட்டுமல்ல, நம்மை பானபலியாய் வார்க்கப்படுகிற அனுபவம், பானபலியாய் ஊற்றப்படுகிற அனுபவம். கர்த்தர் ஸ்தோத்திரம். நாம் வார்க்கப்படுகிற அனுபவத்தை உடையவர்களாக இருப்போம். கர்த்தர் ஸ்தோத்திரம். பவுல் அப்போஸ்தலன், இதோ நான் பானபலியாய் வார்க்கப்பட்டு போகிறேன். பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், செலவு பண்ணப்படவும் கர்த்தர் ஸ்தோத்திரம் ஆயத்தமாக இருக்கிறேன். நம்முடைய ஜீவியத்தில், நம்முடைய சரீரத்தில் பாடுகள் சகிக்க, தேவனுக்காக நிந்தைகள் சகிக்க, தேவனுக்காக உபத்திரவங்கள் சகிக்க, தேவனுக்காக எல்லாவற்றையும் சகிக்க, தேவனுக்காக எல்லாவற்றையும் சுமக்க நாம் ஆயத்தமுள்ளவர்களாய் ஒவ்வொரு அவயவத்தையும் பலிபீடத்தில் வைத்து நம்மை சர்வாங்க தகன பலிகளை இஷ்டமானவர்கள் சர்வாங்க தகன பலிகளை கொண்டு வந்தார்களாம். என்னை தொட்ட ஒரு வார்த்தை, கர்த்தர் ஸ்தோத்திரம், அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திர பலிகளையும் இஷ்டம் உள்ளவர்கள் எல்லாம்
சர்வாங்க தகன பலிகளை கொண்டு வந்தார். என் தேவனுக்கு இது இஷ்டம், இது என் தேவனுக்கு பிடிக்கும், என் கர்த்தருக்கு பிடிக்கும், என் ராஜாவுக்கு பிடிக்கும். ராஜா அழைத்ததினால் அல்ல, இது கர்த்தருக்கு என்று தங்களை சமர்ப்பிக்கிற கூட்டத்தார் இருந்தார்கள். மூன்றாவதாக கர்த்தர் ஸ்தோத்திரம், ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்திலே இங்கே வாசிக்கும்போது 56ஆம் அதிகாரம், ஐசையா சாப்டர் 56, அங்கே படிக்கும்போது கர்த்தர் ஸ்தோத்திரம் 4வது வசனத்திலிருந்து படிக்கும்போது இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஓய்வு நாளை ஆசரித்து எனக்கு இஷ்டமானவர்களை தெரிந்து கொண்டு என் உடன்படிக்கையை பற்றி கொள்கிற அன்னகர்களை குறித்து கர்த்தர் சொல்லுகிறதாவது. அதில் எனக்கு ரொம்ப பிடித்த வார்த்தை, கர்த்தரை சேவிக்கவும் கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கவும் அவருடைய ஊழியக்காரராயிருக்கும் அவரை சேர்த்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதபடி ஆசரித்து என் உடன்படிக்கையை பற்றி கொண்டிருக்கிற அந்நிய புத்திரர் அனைவரையும் நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டில் அவர்களை மகிழ பண்ணுவேன். ஜெப வீட்டிலே கொண்டு வந்து மகிழ பண்ணுவேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். அவர்கள் அன்னகர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஓய்வு நாளை ஆசரித்து எனக்கு இஷ்டமானவர்களை தெரிந்து கொண்டு, கர்த்தர் ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு இஷ்டமானதை தெரிந்து கொள்ளணுமா? கர்த்தர் ஸ்தோத்திரம். இஷ்டமானதை கொடுத்தார்கள், இஷ்டமானவர்களை சர்வாங்க தகன பலி அர்ப்பணித்தார்கள். இஷ்டமானதை தெரிந்து கொள்ளும். chosen is pleasure. கர்த்தர் ஸ்தோத்திரம். நாமும் நீங்களும் தேவனுக்கு எது இஷ்டம், கர்த்தருக்கு எது பிரியம்? கர்த்தர் ஸ்தோத்திரம். ஈசாக்கு ஏசாவினிடத்தில் சொன்னான், நான் மரிக்கிறதுக்கு முன்னே உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், வாய்க்கு ருசியானதை சமைத்து கொண்டு வா. ரெபேக்காளுக்கு தெரியும் ஈசாக்குக்கு என்ன பிடிக்கும், அவன் வாய்க்கு ருசியானது என்னதை பிடிக்கும் என்று ரெபேக்காள் அறிந்திருந்தாள். கர்த்தர் ஸ்தோத்திரம். மணவாட்டி ஐயன் நாம் கர்த்தர் ஸ்தோத்திரம். என் தேவனுக்கு பிரியமானது என்னதென்று, இஷ்டமானது என்னதென்று, இஷ்டமான பலி என்னதென்று, இஷ்டமான காணிக்கை என்னதென்று நாம் அறிந்து கொள்வோம், அவைகளை செய்வோம். கர்த்தர் உங்களை என்னையும் இஷ்டமானவர்களாய் மாற்றி உண்டு பண்ணி வைத்திருக்கிற கர்த்தர் ஸ்தோத்திர ஆசீர்வாதம் தருவார். இஷ்டமானவைகளை 3 கேட்டோம். இஷ்டமான காணிக்கை, இஷ்டமான சர்வாங்க தகன பலி, இஷ்டமானதை தெரிந்து கொள்ளுதல். நாம் செய்யக்கூடாத ஒரு 3 காரியங்களை சொல்லி நான் பிரசங்கத்தை நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஏசாயா 58ஆம் அதிகாரத்திலே, ஏசாயா 58ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் ஸ்தோத்திரம் 13வது வசனம், ஐசாயா 58:13, என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி காலை விலக்கி உன் வழிகளில் நடவாமல் உன் இஷ்டமானதை செய்யாமல், கர்த்தர் ஸ்தோத்திரம், சொந்த பேச்சை பேசாமல் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்று எண்ணுவாயானால். எவ்வளோ அருமையான வார்த்தை. உனக்கு இஷ்டமானதை செய்யக்கூடாது, உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடிக்கு, உனக்கு இஷ்டமானவைகளை செய்யக்கூடாது. சொந்த பேச்சு பேசக்கூடாது, இஷ்டமான வழியில் நடக்கக்கூடாது. கர்த்தர் ஸ்தோத்திரம். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதன் முடிவோ மரணம். உன்னுடைய இஷ்டம் அல்ல, தேவ இஷ்டம். பரிசுத்த ஓய்வு நாளை கனம் பண்ணுவோம், ஓய்வு நாளை ஆசரிப்போம், ஓய்வு நாளை மகத்துவப்படுத்துவோம், மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். அதில் நம்முடைய இஷ்டம், நம்முடைய விருப்பம், நம்முடைய சொந்த எண்ணங்கள் அந்த ஓய்வு நாளிலே செலுத்த வேண்டாம். 2வதாக தீத்து 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே நாம் படிக்கும்போது, டைட்டஸ் சாப்டர் 1 verse 7, அங்கே படிக்கும்போது தீத்துவை குறித்து அழகாக ஒரு ஸ்டூவர்ட், ஒரு உக்ரானக்காரன் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஏனெனில் கண்காணியானவன் தேவனுடைய உக்ரானக்காரனுக்கு ஏற்றவனாய் குற்றஞ்சாட்டப்படாதவும் தன் இஷ்டம் செய்யாதவனும். தன் இஷ்டம் செய்யக்கூடாது, உனக்கு இஷ்டமானதை செய்யக்கூடாது, உனக்கு இஷ்டமானதில் நடக்கக்கூடாது, உனக்கு இஷ்டமானதை பேசக்கூடாது, தன் இஷ்டம் செய்யக்கூடாது. ஒரு ஊழியக்காரன், கண்காணியாக இருக்கிறவன், ஸ்டூவர்டாக இருக்கிறவன், அவன் சொந்த இஷ்டம் அல்ல, தேவ சித்தத்தை நிறைவேற்றணும். 3வதாக 1 பேதுரு 4:3 நாம் படிக்கும்போது, 1 பீட்டர் சாப்டர் 4 verse 3, அங்கே படிக்கும்போது, சென்ற வாழ்நாள் காலத்தில்
புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போல மற்றவர்களுடைய இஷ்டம், ஜாதிகளின் இஷ்டம், 3 காரியம் செய்யக்கூடாது. பரிசுத்த ஓய்வு நாளிலே உன் இஷ்டத்தை படி நடவாமல், சொந்த பேச்சை பேசாமல், தேவனுடைய நாளை பரிசுத்த நாளாய் ஆசரித்தால் யாக்கோபின் சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பார். 2வது, ஒரு ஊழியக்காரன் சொந்த இஷ்டத்தை செய்யக்கூடாது. 3வது, ஜாதிகளின் இஷ்டத்திற்கு, ஜாதிகளின் வழக்கத்திற்கு, ஜாதிகளுடைய வழியிலே நம்ம நடக்கக்கூடாது. சென்ற நாளெல்லாம் தேவனை அறியாத நாட்களிலே ஜாதிகளின் இஷ்டத்துக்கு போல வாழ்ந்தது போதும் என்று பேதுரு சொல்லுகிறார். நம்ம ஜீவியத்தில் நம் இஷ்டமும் நம்முடைய சொந்த விருப்பமும் ஜாதிகளின் விருப்பமும் நம்ம நிறைவேறாதபடி தேவனுக்கு இஷ்டமான காணிக்கை, இஷ்டமான சர்வாங்க தகன பலி, இஷ்டமான ஆராதனை இவைகளை செய்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இஷ்டமானவர் என்று பெயர் பெற்று அவர் உண்டாக்கி வைத்திருக்கும் நன்மைகளை அனுபவிக்க நம்மை ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். ஜெபிப்போமா? ஒப்பு கொடுப்போம். பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். அடியார்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். எனக்கு இஷ்டமானவனுக்கு கொடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறீர். நாங்கள் உமக்கு இஷ்டமானவர்களாய் மாறும்படிக்கு, உம்முடைய இஷ்டமானதை செய்யும்படிக்கு, இஷ்டமானவர்களை பின்பற்றும்படிக்கு எங்களுக்கு கிருபையும் அபிஷேகத்தையும் எங்களுக்கு தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு இஷ்டமானதை விட்டு எங்கள் இஷ்டமான ஊழியத்தை தவிர்த்து புறஜாதிகளின் இஷ்டத்திலே நடவாதபடிக்கு எங்கள் ஜீவியத்தை சுத்தமுள்ள ஜீவமாக காத்துக்கொண்டு, பிரியமான ஜீவமாக காத்துக்கொண்டு மக்காய் ஓட எங்களுக்கு உதவி செய்யும். கிருபை நன்மைகளை தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. Praise the Lord.